வணக்கம் வீவர்ஸ். நாம் இப்போ சென்னை இல்லைனா ஆவடியிலேருந்து அரக்கோணம் போகிற ட்ரெயினை ஏறி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை பார்க்கலாம் வாங்க. அரக்கோணம் வந்து இறங்கினதும் அங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அரக்கோணம் பஸ் ஸ்டாண்டுக்கு 10 ரூபா கேட்பாங்க ஆட்டோ. இங்கே பஸ்ஸெல்லாம் ரெடியாக இருக்கும். இங்கே ஏறி நம்ம தட்டாங்குளம் அப்படின்ற இடத்துல நம்ம இறங்கணும். பெரிய ஆஞ்சநேயர் சிலை கரம் கூப்பி நம்மளை வரவேற்பார். சோளிங்கூர் நரசிம்ம சுவாமிக்கு மொட்டை அடிக்கணும்னு வேணுனாக்கா இங்கே தான் நம்ம மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சுட்டு இங்கே குளத்தில் குளிச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிடலாம். குளம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய மீன்கள்லாம் இருக்கும். பொரியெல்லாம் போடுவாங்க மீன்களுக்கு. இந்த குளமானது நடுவில் நிற்கிது. அதாவது நரசிம்ம சுவாமிக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் நடுவில் நிற்கிது. பெரிய மலைக்கும் சின்ன மலைக்கும் நடுவில் இந்த இடம் இருக்குது. இந்த நுழைவாயிலிருந்து ஷேர் ஆட்டோஸ்லாம் போகும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. படிக்கட்டு மூலயமா சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1 கிலோமீட்டர் முன்னாடியே ஆட்டோ நின்றுடும். படிக்கட்டு மூலயமா கோவிலில் ஏறி சாமி தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல இறங்கி அந்த கடைகள்லாம் தெரியுது இல்லையா, அந்த வழியாக நடந்து மேலே போகணும். ஆட்டோ இங்கேருந்து புறப்பட்டு சுமாராக 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செய்யணும். பயணம் செஞ்சோம்னா நம்ம கம்பிவடை ஊர்தி, அதாவது ரோப்கார் மையத்துக்கு அருகாமையில் வந்துடும். நம்மளுடைய ஓன் வெஹிக்கல்ஸ் ஆட்டோலாம் வந்து உள்ள வரைக்கும் அலௌடு இல்லை. இங்கேருந்து பேட்டரி கார் மூலம் தான் உள்ளே போகணும், இல்லைன்னா நடந்தும் போகலாம். நமோ நாராயணாய நமோ நாராயணாய. குரங்குகள் உங்கள் கையில் எதையும் வச்சுக்க அலோவ் பண்ணாது. ஸோ எல்லாமே நீங்கள் லாக்கரில் வைக்கலாம், இல்லை பத்திரமா கொண்டு போகணும். எல்லாத்தையுமே வந்து கையிலேருந்து பிடுங்கும். கையில் எதுனா கொண்டு போகணுன்னா ஒரு கொம்போடு தான் போகணும். அப்போ தான் குரங்குகள் நம்மளை பார்த்து பயப்படும். கருடாழ்வார்க்கு தனி மண்டபம் கட்டியிருக்காங்க. அவர் வேண்டிட்டு உள்ளே போனோம்னாக்கா சுமார் 12 கோடி அறநிலைத்துறை மணியும் சுமார் 8 கோடி முதலமைச்சர் உதவி நிதித்துறையும் சேர்ந்து இங்கே அழகாக ரோப்கார் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ரோப்கார் மூலயமா சாமியை தரிசனம் செய்வதற்கும் நடைபாதை வழியாக மேலே ஏறி சாமியை தரிசனம் செய்வதற்கும் உள்ள வித்தியாசத்தெல்லாம் நம்ம பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு ரோப்காருடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கனாக்கா சுமாராக 1300 படிகள் வந்து வயசானவங்களால் ஏற முடியாது. ஸோ முதியவர்கள், உடம்பு முடியாதவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்ம அழகாக மேலே போயிடலாம், சாமியை பார்த்துடலாம். போக 50, வர 50, 100 ரூபா ஆகும் ஒரு ஆளுக்கு போயிட்டு வரத்துக்கு. கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு 4 மணிக்கு கட் ஆஃப் வைக்கிறாங்க. மேலேருந்து கீழே இறங்குறதுக்கு 5 மணி கட் ஆஃப் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அலௌடு இல்லை. நான் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி ஏகாதேசி சோமவாரம் அன்னைய தேதியில் நான் கோவிலுக்கு போயிருந்தேன். ஹெவி ரஷ்ஷு. கூட்டத்தில் ஒரு பாப்பா என்கிட்ட பேசிகிட்டு இருந்துச்சு. பேர் என்னம்மான்னு கேட்டாக்கா சக்தி வித்யாலட்சுமி அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டேன், என்னப்பா இது பேர் அப்படின்னா அவங்க சொன்னாங்க, லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி 3 பேரையும் சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. நான் உடனே அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தேன், நீங்கள் வந்து மூகாம்பிகா அப்படின்னு வைக்கலாம், இதை மாதிரி துண்டு துண்டாக வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை. இங்கே சாப்பாடு, டீ, காஃபி எல்லாமே கிடைக்கிது. சுமாராக 3 மணி நேரம் காற்று இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் லைனே மூவ் ஆச்சு. அதாவது காலையில் 10 மணிக்கு போனாக்கா 12 மணிக்கு கோவில் நட சாத்திடுவாங்க. மறுபடியும் 4 மணிக்கு தான் கோவில் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 3:30 மணிக்கு தான் எனக்கு உள்ளேவே அலோவ் பண்ணாங்க. மேலேருந்து கீழே இறங்கி வர ரோப்காரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே போல் அதாவது ஒரு பக்கத்துக்கு 4 ரோப்காரு, ஒரு பக்கம் மேலே ஏறின பிறகு தான் இன்னொரு பக்கம் கீழே இறங்கும். அதாவது இது கீழே இருக்கும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறது மேலே இருக்கும். ஒரு ரோப்காருக்கு 4 பேர் வீதமாக 4 ரோப்கார் 16 பேர். ஸோ ஒரு டைமில் வந்து 16, அந்த பக்கம் ஒரு 16, 32 பேர் மேலேயும் கீழேயும் இறங்கி வரலாம், ஏறலாம். அதாவது 16 பேர் போகிறதுக்கு 20 நிமிஷம் தேவைப்படுது. ஸோ 16 உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை 20 நீங்கள் கூட்டிக்கணும். அப்போ தான் நீங்கள் போகிற டைம் தெரியும் உங்களுக்கு. ஏறி பயணம் செய்யும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். கொஞ்சம் மூவ் ஆனதும் ஒரு பயம் வரும் பாருங்கள். அப்போ வேறு நல்ல ரெய்னி சீசன், நல்லா காற்று செமையாக அடிச்சிது. விங்ஸ் எல்லாம் லைட்டாக ஆடிச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு. பழனி மலையோட இது உயர்ந்த மலை. ரொம்ப நெட்டாக வர இருக்கும், இடம் கம்மியாக இருக்கும். மலை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கிறதால இந்த ரோப்கார் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகும்போது ரொம்ப ஹைட்டில் நேராக ஏறும். அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்.
இன்னும் இவ்வளோ உயரம் இருக்கா? 1300 படி, 6 அடி கல் படிலாம் ஒரு வழியாக ரோப் கார் மூலம் மேலே ஏறி வந்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குளம் இருந்துச்சு. இயற்கை காட்சி ரொம்ப கண்ணுக்கு விருந்தாக இருந்துச்சு. சுற்றி கொஞ்ச நேரம் அந்த கம்பி வளையமாக பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கோவிலுடைய முக்கிய தத்துவம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிளாக் மேஜிக், அதாவது பில்லி சூனியம் ஏவல் இதில் எதுனா ஒன்றுத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாக்கா இங்கே வந்தாக்கா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தையின் பக்திக்காக நரசிம்மர் இரணியனை நாராக கிழிச்சு போட்டு சத்திய சொரூப தெய்வமாக இங்கே நிற்கிறாரு. வந்தார், வென்றார், சென்றார், அதாவது தன் கடமையை முடித்து 10 அவதாரத்திலேயே வந்த வேகத்தில் வைகுண்டத்துக்கு திரும்பிய அவதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நரசிம்மர் அவதாரம். ஆழ்வார்கள் இப்பெருமானை அக்காரக்கனி அப்படின்னு பாடியிருக்காங்க. அக்காரன்னா சர்க்கரையை நட்டு வச்சு சர்க்கரையில் வளர்ந்து மரமாகி பழம் பழுத்தாக்கா எவ்வளவு இனிப்பு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சுவையான தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மூலவர் யோக நரசிம்மர். இவர் யோக நிலையில் தான் அமர்ந்திருப்பார். ஆனால் கார்த்திகையில் கண் திறப்பார் அப்படின்றது ஐதீகம். இது 3ஆம் குலத்துங்க சோழன் காலத்துடைய கோவில். இது அவர் காலத்தில் இதை சோழ சிம்மபுரம் என்று அழைத்தார்கள். அதாவது கோவில் வாசலில் வெளியில் இருக்கிற கல்லானது சிங்கம் போல காட்சி தரும். அதுதான் சோழ சிம்மபுரம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம பீசனம் பதிரம் மித்யூர்மித்யம் நமாமிஹம். சுவாமி தரிசனம் நல்லா கிடச்சிது. வெளியே வந்தோம்னா நமக்கு புளியோதரை, சர்க்கரை பொங்கல், வடை எல்லாமே இருக்கும். எது வேணுமோ சாப்பிட்டுட்டு நல்லா இளைப்பாறலாம். அமிர்தவல்லி தாயார் நரசிம்மருடைய தரிசனம் நமக்கு நல்லா கிடச்சிது. மறுபடியும் நம்ம ரோப்கார் மூலயமா கீழே இறங்கிட்டு ஆஞ்சநேயரை பார்க்கலான்னு போனால் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நமக்கு டைம் பத்தலை. நம்ம சென்னையிலேருந்து வந்திருக்கோம் இல்லையா, உடனே கிளம்பி வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் வீக் மறுபடியும் இந்த கோவிலுக்கு வந்திருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், ரெகுலராக அதே ரூட்டில் வந்துட்டு தட்டாங்குளத்துலேருந்து ஆட்டோ ஏறி மலையடி வாரத்தில் வந்து இறங்கிட்டு நடந்து போகலான்னு முடிவு எடுத்துகிட்டு தாமரை குளத்தை அழகாக ரசிச்சுட்டு மெல்லமாக மேலே நடந்து போனேன். வழியில் பார்த்திங்கன்னா பக்த பிரகலாதா கோவில் இருந்துச்சு. இதை ரோப் காரில் பார்க்கும்போது பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே நம்ம பக்த பிரகலாதாவை வணங்கலாம். நரசிம்மர் வருவதற்கு காரணமாக இருந்த இந்த குழந்தை அரச மரத்தடியில் அவருக்கு அழகான சிலை வச்சுருக்காங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி மேலே போகிறோம். பாதம் வச்சுருப்பாங்க. பாதத்தை வணங்கிட்டு மேலே போனோம்னாக்கா சப்த ரிஷிகள் நமக்கு தெரியும். அத்திரி, பரத்வாஜர், கௌதமர், ஜம்மா, காஷ்யப்பர், விஸ்வாமுத்திரர், வசிஷ்டர், இவங்க 7 பேரும் இங்கே தவம் பண்ணுறாங்க நரசிம்மசாமியை பார்க்குறதுக்கு. ராமர் தன் அவதாரத்தை சரைய நதிக்கரையில் முடிச்சுட்டு வைகுண்டம் போகலான்னு இருக்கார். அப்போது அனுமன் அங்கே வராரு. அனுமனை கூப்பிடுறாரு. ஆனால் ராமர்கிட்ட அனுமன் சொல்கிறார், நான் வரல, எனக்கு இந்த பூ உலகத்தில் ராமரை பற்றி தான் நான் பாடணும், இது முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துடுறாரு. ராமர் அனுமனை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் உடனே சோழ சிம்மபுரம் போயிட்டு அங்கே சப்தரிஷிகள் வந்திருக்காங்க, அவர்களை கொல்வதற்காக காலக்கேயன் என்னும் அசுரர்கள் கூட்டம் அங்கு காத்திருக்கு, நீ உடனே போய் அவர்களை காப்பாற்று அனுமா என்று அவர் சொல்கிறாரு. ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, நரசிம்மர்கிட்ட வேண்டி அவருடைய சங்கு சக்கரத்தை கையில் வாங்கி அதை வச்சு காலக்கேயன் அசுரர் கூட்டத்தை அழிச்சிடுறாரு. சப்தரிசிகளையும் காப்பாற்றி முடிச்சிடுறாரு. இந்த கோவிலுக்கு கடிகை அல்லது கடிகாச்சலம் என்ற பேரும் இருக்குது. கடிகை என்றால் ஒரு நாழிகை. ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்களை குறிக்கிறது. அதாவது இவ்விடத்தில் ஒருவர் 24 மணி நேரம் நின்று வேண்டினால் அவருடைய வேண்டுதல் நிறைவேறும் என்பது வழக்கு. பிரம்மரிஷி பட்டத்தை பெறுவதற்காக நரசிம்மரிடம் விஸ்வாமுத்திரர் 24 நிமிடங்கள் வேண்டினார். யாருக்கும் வழங்காத வசிஷ்டர் தம் வாயால் பிரம்மரிஷி பட்டத்தை விஸ்வாமுத்திரருக்கு வழங்கினார்.
இதிலிருந்து நமக்கு நடக்காதது என்று எதிர்பார்த்தது கூட இந்த கோயிலுக்கு வந்தால் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. நரசிம்மசாமி தீர்த்தத்தை கையில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம முகத்தில் அடிப்பாங்க. அதாவது நம்ம உள்ளே இருக்கிற துர்சக்திகள் விலகி ஓடும். அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பஞ்சமா பாவங்கள் நம்மை விட்டு விலகி ஓடும். உயிர்களை கொல்லுவது, அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது, இதெல்லாம் பஞ்சமா பாவங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தெரியாமல் பண்ணியிருந்தா இங்கே வந்து வேண்டனா அந்த பாவங்கள் விலகி ஓடும் அப்படின்றது ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் நரசிம்மர் கண் விழித்து பார்ப்பார், யோக நிலையிலிருந்து மாறி இருப்பார்ன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற மலையில் சிங்கம் உரும்புகிற மாதிரி சத்தமும் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டாச்சாரி என்ற முனிவருக்கு நரசிம்மரை வேண்டி காட்சிக்காக வராரு. ஆனால் நரசிம்மர் அவர் கண்ணுக்கு படலை. அதே டைமில் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் ஊர்வலம் வருது. அந்த ஊர்வல காட்சி இங்கே இருக்கிற மலையில் தோட்டாச்சாரிக்கு தெரியுது. இதனால தான் இன்னமும் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடத்தும்போது கொடையெல்லாம் மறைப்பாங்க. ஏன்னா வரதராஜ பெருமாள் அங்கேருந்து இங்கே வருவார், தோட்டாச்சாரியாரை பார்த்துட்டு போவார் அப்படின்றதுக்காக இது ஒரு ஐதீகமாக பண்ணுறாங்க. நரசிம்மசாமி வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் பாவிக்கிறாங்க. அதனால தான் கார்த்திகை மாதத்தில் கண்ணு திறக்கும்போது இங்கே வந்து அவரை பார்க்கும்போது சகல சௌபாக்கியமும் கிடைக்குது அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. அந்த கல்லை பார்த்தா ஒரு சிங்கம் உக்காண்டிருக்க மாதிரியே இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த ஊருக்கு சோழ சிம்மபுரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. திருமங்கை ஆழ்வாரால் அக்கார கனி என்று போற்றப்பட்டு பாடல் பெற்ற திவ்ய தேசமாக இவ்வாலயம் விளங்குது. கொடிமரத்தையும் பலிபீடத்தையும் பார்த்துட்டு நரசிம்மசாமியையும் அமிர்தவள்ளி தாயாரையும் வணங்கிட்டு மனித பிறவியை புனித பிறவியாக்கும் நரசிம்மருக்கு நன்றி சொல்லிட்டு நமோ நாராயணாய நமோ நாராயணாய 9:30 மேலே ஏற ஆரம்பித்தேன். 12 மணிக்கெல்லாம் நான் சாமியை பார்த்து முடிச்சிட்டேன். உடனே அங்கே இருக்கிற தயிர் சாதம், லெமன் சாதம், சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரோப் கார் கியூக்கு போயிட்டு ஒரு 1.5 hours வெயிட் பண்ணி பொறுமையாக அங்கேருந்து ஏறி மெல்லமாக கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்குறது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஆனால் மேலே ஏறும்போது தான் நல்ல பயம் இருந்துச்சு. எப்போவுமே புவியீர்ப்பு சக்திக்கு அகெயின்ஸ்டாக மேலே ஏறும்போது தான் பயம் இருக்குன்னுவாங்க. அது இங்கே உண்மைன்னு புலப்பட்டது. படிக்கட் மூலயமா மேலே ஏறி வந்துட்டு ரோப் கார் மூலயமா கீழே இறங்கும்போது கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்குது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. ரோப் கார் பயணத்தை முடித்த உடனே நமக்கு புளி சாதம் ஃப்ரீயாக தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு வெளியே வந்தோம்னாக்கா பேட்ரி கார் மூலயமா நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு வரைக்கும் வந்து சேர்ந்துடலாம். ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ஆட்டோ பிடிச்சி நம்ம சின்னமலைக்கு போகிறதுக்கும் போகலாம். 100 rupees கேட்பாங்க. டைம் இருந்தால் கொடிநடையாக நடந்தும் போகலாம். இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் ஆஞ்சநேயருடைய மலை, சின்ன மலை. சுமாராக 400 படிக்கட்டுகள் இருக்குது. ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொல்லி மேலே ஏறி வந்துட்டு இங்கே ஒரு கல்லில் ஆஞ்சநேயர் இருக்கும். அவர் தீபம் ஏற்றிட்டு கோபுரத்தின் சிற்பங்கள் எல்லாம் வண்ணம் தீட்டப்பட்டு அழகாக புத்துணர்ச்சியோடு இருந்துச்சு. இந்த குளத்துக்கு பேர் சக்கர குளம். ஏன் இதுக்கு அந்த மாதிரி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் சப்த ரிஷிகளை காப்பாற்றுறதுக்காக நரசிம்மர்கிட்ட வேண்டி சங்கும் சக்கரத்தையும் வாங்கிக்கிறார். அதனால தான் இங்கே இருக்கிற மூலவர் அனுமனுக்கு கையில் சங்கும் சக்கரமும் இருக்குது. அனுமன் சங்க ஊதி காலக்கைய அசுரர்களை போருக்கு அழைக்கிறாரு. கையில் இந்த சக்கரத்தை வச்சு எல்லாருடைய தலையும் சீவிடுறாரு. சீவிய சக்கரத்தில் ரத்தக்கரையாக இருக்குது. அதை இந்த குளத்தில் கொண்டு கரைக்கிறார். அதனால தான் இந்த குளத்துக்கு சக்கர குளம்னு பேர் வந்துச்சு. போரில் வெற்றி பெற்று சப்தரிஷிகளை காப்பாற்றிய மகிழ்ச்சியில் அனுமன் இங்கே யோக நிலையில் நரசிம்மசாமிக்கு நேர் எதிரில் இவர் அமர்ந்து தியான நிலையில் இருக்கார். இதுதான் இங்கே சின்ன மலைக்கும் பெரிய மலைக்கும் உள்ள தொடர்பு. ஓகே வியூவர்ஸ், நம்ம மறுபடியும் தட்டாங்குளம் போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி அரக்கோணம் போயிட்டு அரக்கோணத்துலேருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு திரும்பி போயிடலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. See you, bye. நமோ நாராயணா.